நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, விசுவாசத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். யோவான் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இந்த விசுவாசத்தை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை சிலரை மட்டும் நான் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். அப்போஸ்தலர்ல நடவடிக்கையில பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பர்னபா அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாக இருந்தான். அதனால் இவன் மூலமாக அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அதாவது பர்னபாவுடைய விசுவாசத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த பர்னபாவுக்குரிய விசுவாசம் உங்ககிட்டயும் என்கிட்ட இருக்குதா? நம்மகிட்ட மத்தேயு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு கொண்டு வராங்க. அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை குறித்து திமிர்வாதக்காரனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கல. அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க தெரியுங்களா, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதாவது இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, நமக்குள்ள விசுவாசத்தை மற்றவர்களிடம் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறாரு, இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி நீர் சந்தோஷத்தினால் நிறைபடும்படிக்கு உம்முடைய முகத்தை காண வாஞ்சையாயிருந்து உம்முடைய மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ள விசுவாசமும் உன் தாயாராகிய ஐனிக்கையிலுக்குள்ள விசுவாசமும் உண்மையிலே நிலைத்திருக்க நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்த பாட்டி அம்மாவுக்குரிய விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? அதே மாதிரி ரோமர் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்லியிருக்கிறாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு உண்டாக்கத்தக்க தேவ பக்தியானது எனக்கு அது ஞானமாய் தேவ பலனாய் இருக்கிறது. அதை தான் நம்மகிட்ட விசுவாசத்தை நம்ம எதிர்பார்க்கிறார். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாக நம்மளுடைய சபையில அநேக புறஜாதிகளை நம்ம கூட்டிக் கொண்டு வருகிறோமா? நம்முடைய விசுவாசத்தை மற்ற ஜனங்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாக நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? நம்மளுடைய திறமையும் படிப்பையும் வேலையும் ஒதுக்கிவிட்டு கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா? இதை தான் நம்ம கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசமும் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நம்ம தான் சிந்தித்துக் கொள்ளணும். வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது, சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அவிசுவாசிகளுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்கள் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், கிரியைகளினாலே மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கரிகளையும் செய்ய தகாதவர்கள். யாரு? அவிசுவாசிகள். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை தான். அந்த கர்த்தர் மேல நம்பிக்கை நம்ம வைத்திருக்கிறோமா? கர்த்தர் மேல விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோமா? இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இது வரைக்கும் இல்லைன்னா இன்றைக்கு மனம் திரும்புங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருங்க. யோபு சொன்ன மாதிரி, என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம அதை கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம விசுவாசத்தை நமக்குள்ள பலப்படுத்தும்படி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம், ஜெபத்தில் வைப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.